அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச 10 விஷயங்களை எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்க. 2 பேருமே அதை படிச்சு பாருங்க. அந்த 10ல உங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு பாருங்க. பாதிக்கு பாதி ஒத்து போச்சுன்னா கூட ஓகே தான். ஐ, இது நல்லா இருக்கே. செம்மையா ஐடியா பண்றீங்க மீனா நீங்க. ஜோசியம் படி கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பாக்குறத விட்டுட்டு நீங்க சொல்ற இந்த 10 பொருத்தத்தை பார்த்தாலே போதுமே. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது போல இருக்கே. கடைசியில கொண்டு போய் கோர்ட்லயே நிக்க வைக்க தேவையில்ல போல. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க மீனா நீங்க. நான் அதை அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க வீட்டுக்கு போய் எழுதிட்டு அவரே எழுதி கொண்டு வர சொல்லுங்க. முதல்ல நீங்க கொடுத்துட்டு அவரை கேட்டீங்கன்னா நீங்க எழுதின 10ஐயும் அவரும் எழுதிடுவாரு. உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு அப்படி பண்ணாலும் பண்ணுவாரு. அதனால நீங்க எழுதி வச்சுட்டு அவரை எழுதி எடுத்துட்டு வர சொல்லுங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல பேப்பரை மாத்திக்கோங்க. அப்பதான் படிக்கும்போது எது ஒத்து போகுதுன்னு தெரியும். ஆமா மீனா, கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தே ஆகணும். சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். இங்க பக்கத்துல பானிபூரி பேல்பூரி எல்லாம் சூப்பரா கிடைக்கிற ஒரு கடை இருக்கு. வாங்க, அங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இல்லங்க, எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு நாள் போவோம். சரியா? நான் கிளம்புறேன். சரிங்க, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. பாய்ங்க, போயிட்டு வரேன். பார்த்து போங்க. ஏய், நீ எப்ப வந்த? என்னடி இப்பெல்லாம் அடிக்கடி இந்த மீனா கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க? அவகிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த. என்னதான் நடக்குதுங்க? அது எங்க பர்சனல் மேட்டர்டி. அன்னைக்கு சொன்னல உன்கிட்ட. என்னடி அப்படி உனக்கு பர்சனல்? எனக்கு தெரியாத ஒரு பர்சனல் உனக்கு? நான் மட்டும் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன்ல, உனக்கு என்ன? இப்போதைக்கு அதை சொல்ல முடியாதுடி. ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அதை நோண்டி நோண்டி கேக்குறேன்? ஏய், நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல இந்த மீனா உனக்கு ஃப்ரெண்டா? நீ எனக்கு ஃப்ரெண்டு, மீனா என்னோட அட்வைசர். முக்கியமான சில விஷயத்துல என்னோட டீச்சர் அவங்க. ஓகேவா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, உனக்கு யார் மேலயும் லவ் வந்துருச்சு. இன்னும் வரலடி. நானே இன்னும் எதுவும் முடிவெடுக்கலாம். அதுக்குள்ள நீயும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? மீனாவை கூப்பிட்டேன், அவங்க தான் வரல. நீ வா, நம்ம போலாம். எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டு வரலாம். வா, எங்கேயாவது சாப்பிட போலாம், வா. ஓ, நீ கூப்பிட்ட உடனே நாங்க வந்துடணும் பாரு. நீ அவ கூட தானே பர்சனல் விஷயம் ஷேர் பண்ற. நான் எதுக்கு? போ. அப்ப நீ வரவேணா, நான் மட்டும் போறேன். ஏய் இரு, எனக்கும் பசிக்குது, நானும் வரேன். உட்காரு.